Hello students, welcome to Priya's Mini Maths. இந்த வீடியோல exercise 3.14 ஓட question number 5 பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான playlist உங்களுக்கு descriptionல கொடுத்திருக்கேன். மத்த சம்ஸ்க்கு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. If one root of the equation 2y square minus ay plus 64 is 0 is twice the other than find the values of a. இப்போ நம்ம ஃபோர்த்து சம்மில் நமக்கு என்ன கொடுத்தாங்க அதாவது பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -13/7 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக கொடுக்காம ஒன் ரூட் இஸ் ட்வைஸ் த அதர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா அண்ட் பீட்டா எடுத்துக்கலாமா. லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா அண்ட் பீட்டா எடுத்துக்கிட்டோம். அப்போ அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் என்ன, ஒன் ரூட் இஸ் ட்வைஸ் த அதர் அப்படின்னா ஆல்ஃபாவை வந்து 2 டைம்ஸ் ஆஃப் பீட்டான்னு எடுத்துக்கிறோம். நம்ம ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்ததுனால ஒரு ரூட் வந்து ட்வைஸ் த அதர் தெரிஞ்சிருச்சா. ஸோ இப்போ நம்மளுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபஸ்ட் கண்டுபிடிப்போமா. எப்போவுமே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தா நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு என்ன அர்த்தம், -b/a மைனஸ் பியோட வேல்யூ என்ன இருக்குது, -a டிவைடட் பை ஏவோட வேல்யூ 2. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது நம்மளுக்கு a/2. அதே மாதிரி ஆல்ஃபா இன்டூ பீட்டா அப்படின்னா அர்த்தம் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு c/a. ஸோ சின்றது 64 அண்ட் ஏன்றது 2ன்றதால நமக்கு என்னது 32. ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 32, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ a/2. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா 32 தெரியுமா, அண்ட் ஆல்ஃபா வந்து 2 டைம்ஸ் ஆஃப் பீட்டா தெரியுமா. அப்போது சப்ஸ்டிடியூட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா இன் இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 2ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 32 அதுதான் ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ஆல்ஃபா இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், 2 பீட்டா போட போகிறேன். ஸோ 2 பீட்டா இன்டூ பீட்டா ஈக்குவல் டு 32. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32. அப்போது பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இந்த பக்கம் வந்த டிவிஷனில் வருமா, 32/2 என்ன 16. அப்போது பீட்டாவோட வேல்யூ என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எழுதுனீங்கன்னா +or-4. ஸோ நம்மளுக்கு பீட்டாக்கு என்ன கிடைக்குது, +or-4 கிடைச்சிது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆல்ஃபா கண்டுபிடிப்போமா. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், if beta is equal to +4, alpha is equal to பீட்டாக்கு +4 போட்டால் 2 × 4 8 வருமா. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன 8. அடுத்தது பாருங்கள், if beta is equal to -4 அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, -4 × 2 -8. ஓகே, இங்கே 8,4 இங்கே -8,-4. இப்போது இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்டா. ஸோ இப்போ நீங்கள் என்ன எழுதுறீங்க அடுத்துனா, இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 8, பீட்டா ஈக்குவல் டு 4. ஓகே, 8 4 இருந்தால் நமக்கு a/2 என்ன இருக்கும் பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு a/2. ஸோ நம்மளுக்கு என்ன வருது, 8 + 4 இஸ் ஈக்குவல் டு a/2. 8 + 4 என்ன 12. இங்கே 2 வந்ததுன்னா அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 24. இப்போ அதே வந்து இஃப் நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் ஆல்ஃபா வந்து -8 அண்ட் பீட்டா வந்து -4 இருந்தால் நமக்கு என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -8 + -4 இஸ் ஈக்குவல் டு a/2. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும், -12 × 2 -24. ஸோ நமக்கு என்ன அர்த்தம், தேர்ஃபோர் a இஸ் ஈக்குவல் டு +or-24. ஸோ இப்போ இந்த 5th சம்மோட ஆன்சர் என்ன, +or-24. ஸோ இப்போ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 6th சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.